நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரமே ஒரு தினுசான அடியாக தான் இருக்கிறது. அவர் ஒரு ஆள் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா திமுகவில் இருக்கிற மொத்த பேரும் அந்த ஒத்த மனுஷனுக்கு எதிராக வரிஞ்சு கட்டிக்கிட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நேத்து காஞ்சிபுரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தரமான சம்பவத்தை பத்தி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். நான் ஒரு காணொலி போடுறேன், அந்த காணொலியை பாருங்களேன். உரிமை தொகையை நாம நிறுத்துறதுக்கு பாடுபட்டோமா? நாம உரிமை தொகையை நிறுத்துறதுக்கு பாடுபட்டோமா? திரு உதயநிதி அவர்களே, உங்க அப்பாவுக்கு தான் படிக்க தெரியல, உங்க அப்பா தான் முதலமைச்சர், நீயாவது கொஞ்சம் படிச்சு பாரு. 2021ஆம் ஆண்டு அதிமுக தேர்தல் அறிக்கை, உங்க தேர்தல் அறிக்கை வெளியிடத்திற்கு முன்பு 1 மணி நேரத்துக்கு முந்தைய அதிமுக தேர்தல் அறிக்கை 2021 நாங்க வெளியிட்டோம். அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறோம். குலவிளக்கு திட்டம் என்ற ஒரு பெயரை சூட்டி அதுல குடும்ப அட்டை குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் 1500 உதவித்தொகை வழங்கப்படும் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கை 2021 அதிமுக தேர்தல் அறிக்கை. அதுல மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. நாங்க உங்களை பத்தி உங்க தேர்தல் அறிக்கை பத்தி உங்க தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சு நாங்க வெளியிடல, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சா நீங்க வெளி. திரு உதயநிதி அவர்களே, உங்க ஒப்பந்தான் படிக்க தெரியலனாக்க உனக்குமா படிக்க தெரியல? இந்த லட்சணத்துல அவர் முதலமைச்சராக வேற இருக்கிறாரு. நல்லா போய் படிச்சு பாருங்க. நாங்கள் ஒன்னும் மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முற்படல. அந்த மகளிர் உரிமை தொகை என்ற திட்டமே நாங்க கொண்டு வந்ததுயா. உங்களுக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கேட்டிருக்கிறாரு. உண்மைதானே? அதிமுகவில் இருக்கிற பல பேருக்கே தெரியாத விஷயம் இது. தமிழ்நாட்டில் இருக்க பல பேருக்கு தெரியாத விஷயம். இந்த மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்தியதே அஇஅதிமுக அரசு. 2021 அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க பாப்போம். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளிவருவதற்கு முன்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்து விட்டது. அந்த தேர்தல் அறிக்கையில குலவிளக்கு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம். அந்த குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிருக்கு, அதாவது ரேஷன் குடும்ப அட்டை தலைவியாக இருக்கிறாங்கல்ல, அந்த மகளிர் அனைவருக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1500 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்தியது அஇஅதிமுக அரசு, புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். புரியுதுங்களா? அப்போ இந்த திமுக காரனுக்கு இதே ஒரு வேலை. திமுக காரன் ஃபேக்டரியில ஸ்டிக்கர் மட்டும் தான் இருக்கும், ப்ராடக்ட் இருக்காது. ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா ஸ்டிக்கர் கொண்டு போய் தூக்கிட்டு நாதா மண்ண அப்படின்னு விளம்பரம் தெரிகிறது. அப்போ இந்த திட்டத்தை முதலில் அமுல்படுத்தியதே அமுல்படுத்தியது சொல்ல முடியாது, அறிமுகப்படுத்தியது என்பது அதிமுக அரசு. அந்த திட்டத்தை காப்பி அடிச்சு தாயா திமுக காரன் கொண்டு வந்தான். அப்ப இதுல கூடமாயா காப்பி அடிப்பீங்க நீங்க? சொந்த புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல திமுக காரனுக்கு என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். அப்ப அதிமுக கொண்டு வந்த திட்டம் அது, மகளிருக்கு ரூபாய் 1500 மாதம்னு சொல்லிட்டு. ஆனா முக ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்குற மாசம்னு சொல்லி, எப்படி 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் ஏமாத்தி அந்த மகளிர் உரிமை தொகையை முழுமையா கொடுக்காம 2.5 வருஷம் இழுத்தடிச்சு அதன் பிறகு தகுதியுடைய மகளிருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கோடி மகளிருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. மீதி இருக்கிற தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது, உனக்கு காசே கிடையாதுன்னு விரட்டி விட்டு கடைசியா தேர்தல் வருவதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தரேன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை போட வச்சு கடைசி நேரத்துல கோடைகால ஊக்கத்தொகையெல்லாம் அது இதுன்னு அந்தர்பல்ட்டி அடிச்சு மீண்டும் பணத்தை போட்டு தமிழ்நாட்டு பெண்களை ஏமாத்தாரலான்னு ஸ்டாலின் பார்த்தாரு. மக்கள் முறியடிச்சிட்டாங்க. அப்போ இந்த மகளிர் உரிமை தொகையை ஒருபோதும் அஇஅதிமுக அரசு முடக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதே அஇஅதிமுக ஆட்சி, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை. அப்ப அவங்க எப்படியா அந்த திட்டத்தை முடக்குவாங்க? இன்னைக்கு முக ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மகளிர் உரிமை தொகையை முடக்கிடுவாங்க, அதிமுக வந்தா மகளிர் உரிமை தொகையை இருக்காதுன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக கொடுக்குறேன்னு சொன்னது மாதம் 1500, ஆனா திமுக கொடுத்தது 1000 ரூபாய் தான். அப்போ இந்த தமிழ்நாட்டு பெண்களையும் விட்டு வைக்காத இந்த முக ஸ்டாலின் அவர்களுக்கும் பட்டை நாமத்தை சாத்தி இருக்கிறார்.
அவர்கள் வாயிலும் அல்வாவை எடுத்து ஊட்டி விட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம கொரோனா காலகட்டத்துல நான் அவ்வளவு கஷ்டப்பட்ட, நேரடியாக மருத்துவமனைக்கு போயிட்டு நோயாளிகளை பார்த்தேன், மருத்துவர்களை பார்த்தேன், செவிலியர்களை பார்த்தேன். நான் ஒரு வாரம் இந்த மாதிரி பண்ணதால என் பொண்டாட்டி ஒரு வாரம் என்கிட்ட பேசல, அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, என் பொண்டாட்டி ஒரு வாரம் பேசல அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு இந்த பக்கம் மு க ஸ்டாலின் அவர்கள் கதறி கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மை நிலை என்ன? கொரோனா காலம் 32 மாவட்டத்துக்கு நான் நேராக வந்தேன். காஞ்சிபுரத்து மாவட்டத்துக்கு வந்தேன்ல, இங்க இருக்கிற விவசாயிகளை சந்திச்சேன், நெசவாளர்களை சந்திச்சேன், வியாபாரிகளை சந்திச்சேன், சுயஉதவி குழுவை சந்திச்சேன், இன்னும் பலதரப்பட்ட மக்களை சந்திச்சேன். அவருடைய நிலைமை என்ன கேட்டறிஞ்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தோம். அந்த பணியெல்லாம் செஞ்சது அதிமுக ஆட்சியில். என்ன கூட மருத்துவர் சொன்னாங்க, இது கொரோனா வேகமா பரவிட்டு இருக்குது, தயவு செய்து வெளியில செல்ல வேண்டாம் என்று. அது கேட்கல, நான் அதை பத்தி கவலைப்படல. 32 மாவட்டத்துக்கு நேரடியா போனேன். மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு குறைகளை நிவர்த்தி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சொல்ல போனா திருச்சியில 10வது மாவட்டத்துக்கு போறேன். அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு விவசாயி, நல்ல ஹெல்த்தி பாடி, பிரமாதமா இருந்தார். 55 வயசு தான் இருக்கும். எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணார். நாங்கள் கொரோனா காலத்தில் நாங்கள் விளைவித்த பொருளை விற்க முடியல, அரசாங்கத்துக்கு தேவையான உதவி செய்வோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசினார். பிறகு அவருடைய மனுவெல்லாம் வாங்கி நான் ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோன் பண்ணால் அவர் கொரோனாவில் இறந்துட்டார். அந்த அளவுக்கு வைரஸ் பாதிப்பு அதிகமுள்ள காலகட்டம். காட்டிலே எளிதாக பயிரக்கூடிய வைரஸ் அந்த கொரோனா வைரஸ். அது யாராவது தொற்று ஏற்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து. அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் கூட என்னுடைய உயிரை பொருட்படுத்தாம மக்கள் தான் எஜமானர்கள். கொரோனா யாருடைய ஆட்சி காலத்துல வந்தது? யாருடைய ஆட்சி காலத்துல உச்சகட்டத்துல கொரோனா இருந்தது? அஇஅதிமுக ஆட்சி காலத்துல. அந்த கொரோனா என்ற பெருந்தொற்றை மிகவும் லாபகமாக கையாண்டு, அந்த லாபகமாக கையாண்டதோடு மட்டுமல்லாமல் லாக்டவுன் என்ற ஒரு விஷயத்தை போட்டு மக்களை எல்லோரையும் தனிமைப்படுத்தி, அந்த தனிமைப்படுத்தப்பட்ட போது கூட அந்த மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அனைத்து ரேஷன் கடைகளின் மூலமாக விலையில்லாத அரிசி, பருப்பு அத்தனையும் வழங்கியது அதிமுக அரசு. அது மட்டும் இல்லாமல் 2 முறை தவணையாக 1000 ரூபாய் போட்டு விட்டது. பொங்கலுக்கு 2500 ரூபாயை போட்டு விட்டது. இதை அத்தனையுமே அதிமுக அரசு எந்த விதமான ஒரே ஒரு வருமானம் கூட வராத போது செய்தது. தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலையும் வருமானம் இல்ல. கொரோனா காலகட்டத்துல கம்பெனிகள் மூடி கிடக்கிறது, போக்குவரத்து துறை முடங்கி கிடக்கிறது, இந்தியாவே முடங்கி கிடக்கிறது. ஒரே ஒரு ரூபாய் கூட வருமானம் இல்லாத போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசிடமிருந்து நிதியை பெற்று இந்த தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தினார். அதோட நிறுத்தினாரா? தமிழ்நாடு முழுக்க ஹாஸ்பிட்டல் வசதிகளை தரமாக செய்து முடித்தார். எந்த இடத்துலயுமே சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு மிக தரமாக நேர்த்தியாக அதனை கையாண்டார். கொரோனா உச்சகட்டத்துல இருந்த போது அதை தீவிரமாக அதை கையாண்டு அதை கட்டுப்படுத்தியது அஇஅதிமுக அரசு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 32 மாவட்டத்துக்கு பயணித்தார். இன்னைக்கு மு க ஸ்டாலின் இந்த சென்னையில மட்டும் ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு போட்டோ ஷூட் எடுக்க போயிட்டாரு. அதிமுக ஆட்சியில அந்த கொரோனாவை கட்டுப்படுத்திட்டாங்க. அது வலுவிழந்து வருகிறது. வலுவிழந்து வரக்கூடிய சமயத்துல இந்த மு க ஸ்டாலின் சீக்கிரம் விட்ட கிளம்பிட்டாயா. ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு சென்னையில இருக்கக்கூடிய மருத்துவமனையில மட்டும்தான் போய் அங்கே இங்கே பார்த்துட்டு வந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 32 மாவட்டங்களுக்கும் பயணித்தார். இந்தப்பா இந்த காஞ்சிபுரத்துக்கு நான் வந்தனா இல்லையா, உங்களை பார்த்தனா இல்லையா, விவசாயிகளை பார்த்தேன், கடையோர வியாபாரிகளை பார்த்தனா இல்லையான்னு அதே இடத்துல மேடையில கேட்கிறார். அப்போ கொரோனா உச்சகட்டத்துல இருந்த போதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 32 மாவட்டங்களுக்கும் சென்று மருத்துவமனைகளை ஆய்வு செய்தார், மக்களை சந்தித்தார், நோயாளிகளை சந்தித்தார். ஆனா இந்த மு க ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்ட கடைசி காலத்துல வந்துட்டான். அந்த கொரோனா வலுவிழக்கும் போது ஸ்டிக்கர் ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு ஸ்டிக்கர் ஒட்ட வந்துட்டு, நான் பாருங்க நோயாளியை பார்த்தா, அதனால என் பொண்டாட்டி ஒரு வாரம் என்கிட்ட பேசல, என் பொண்டாட்டி ஒரு வாரம் பேசாததால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு இன்னைக்கு அலறிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த கொரோனாவில் கூட ஊழல் செய்தவர்கள் தான் இந்த திமுகவினர். ஆனா அத்தகைய பெருந்தொற்று வந்த போது, எந்த விதமான வருமானமும் இல்லாத போது, தமிழ்நாடே முடங்கி கிடந்த போது, தமிழ்நாடு மூளை முடுக்க எங்கும் பயணித்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப அவருடைய ஆட்சியை இவனுக்கு எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறானுங்க பாருங்க. கொரோனாவுல என்னமோ நான் தான் உயிரை பணையம் வச்சு போனேன், நான் தான் உயிரை பணையம் வச்சு போனேன், என் பொண்டாட்டி பேசல அப்படின்றாரு மு க ஸ்டாலின். 32 மாவட்டங்களுக்கு பயணித்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்றைக்காவது அவர் வெளியே சொல்லி காட்டியிருக்காரா? நீங்க ஏன் சொல்லி காட்டுறீங்க?
அதுதான் அதிமுக அரசுக்கும் திமுக அரசுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு கேள்வியும் நாக்க பிடிக்கிற மாதிரி தான் கேட்கிறாரு. ஒருத்தவனுக்காவது இவங்களுக்கு புத்தி இருக்கா? பதில் சொல்ல தெம்பு இருக்கா? இந்த ஒரு மனுஷன் மொத்த பேரையும் கதற விடுறாருங்க. இந்த பக்கம் கனிமொழி, இந்த பக்கம் மு.க. ஸ்டாலின், ஆர்.எஸ். பாரதி, ராசா, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், மொத்த திமுக கூட்டமும் இவர் ஒத்த மனுஷனை டார்கெட் பண்ணுது. மொத்த பேரையும் தன்னுடைய லெப்ட் ஹேண்ட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க நல்லா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை இத்தனை பேர் பிடிச்சி கொதறாங்கல்ல, அதிமுக இருந்து வேற ஏதாவது அமைச்சர்களோ தலைவர்களே வேற ஏதாவது நல்லா ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்றாங்களான்னு பாருங்க. அவரவர்கள் தொகுதியில மிக கடினமான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நான் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்த மனசுல எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாருல, அதை நான் சொல்றேன். அப்போ அந்த அளவிற்கு அவருக்கு துணிச்சல் இருக்கிறது, அந்த அளவுக்கு அவர் செஞ்சிருக்கிறாரு. மடியில கனம் இல்ல, அதனால வழியில பயம் இல்ல. எடுத்து அடிச்சு பேசுறாரு. யோ இப்படிதான் ஏன் பேசுவேன், என்னை எடப்பாடி பழனிசாமி இழிவுபடுத்தி பேசிட்டார், அவன் அப்படிதான் பேசுவேன், உன் புத்தி அப்படிதான், அதனால நான் அப்படிதான் பேசுவேன். புரியுதுங்களா? இதுதான் அழகு. இன்றைக்கு தொண்டர்கள் மத்தியில அவ்வளவு உற்சாகம் இருக்குதுன்னா அதற்கு ஒரே காரணம் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபர். அந்த ஒற்றை நபர் அஇஅதிமுக என்ற பேர் இயக்கத்தை கட்டி தன்னுடைய கைகளால இழுத்து போய்கிட்டு இருக்காரு. அவரோடு கரம் கோர்த்து நீங்களும் அந்த தேரை இழுத்துட்டு போங்க. 2026 வெற்றி உறுதி. நன்றி.